அன்பிற்கினிய உறவுகள் ஆனந்தமாக அனைவரும் வாழ்க. அன்பு சொந்தங்களை, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சமீப காலமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களினுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது அப்படின்ற மாதிரி தகவல்கள் பரவிக்கிட்டு வருது. ஏற்கனவே சீன பயணத்தின் பொழுது அவருக்கு புதின் அவர்கள் அவரது காரில் அழைச்சிட்டு போனதும் அந்த நேரத்தில் இவருக்கு உயிருக்கு த்ரெட் இருந்ததாகவும் கிசுகிசுக்கப்பட்டது, பேசப்பட்டது. அதில் சற்று உண்மையும் இருக்கலாம், எல்லாமலும் இருக்கலாம். அப்போ இதை ஜாதக ரீதியாக மோடி அவர்களினுடைய ஜாதகத்திலே எப்படி இருக்கிறது, தசா புத்திகளினுடைய நிலைகள் என்ன அப்படின்றத அவரது ஜாதகத்தை நாம் அன்னைக்கு பார்ப்போம். இப்போ திரையிலே மோடி அவர்களினுடைய ஜாதகம் தெரிகிறது. ஏற்கனவே மோடி அவர்களினுடைய ஜாதகத்தை நாம் போட்டிருக்கிறோம். அதில் நம்ம வேறு எதையுமே ஆய்வு பண்ணலை. அவருக்கு இருக்கக்கூடிய அந்த அரச யோக விதிகளை பற்றி மட்டுமே நாம் ஆய்வு செய்திருக்கிறோம். மற்றபடி எதையுமே ஆய்வு செய்யலை. இப்போ நாம் அவரது தசாபுத்திகள் அவருக்கு இருக்கக்கூடிய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குதா அப்படின்றத மட்டும்தான் இன்றைக்கி ஆய்வு செய்ய போகிறோம். இப்போ திரையிலே மோடிஜி அவர்களுடைய ஜாதகம் தெரிகிறது. விருட்சிக லக்னம், லக்னத்திலே லக்னாதிபதி செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறார். கூட சந்திரன் இருக்கிறார். ராசியும் விருட்சிகமாகவே இருக்கிறது. அப்போ லக்னம் ராசி ரெண்டுமே ஒன்று தான். இப்போ லக்னாதிபதி ஆட்சி பெற்ற ஒரு ஜாதகம், ராசி அதிபதி ஆட்சி பெற்ற ஒரு ஜாதகம் அப்படின்னாலே இப்போ அது ஒரு சிறப்பான ஜாதகம். அடுத்து லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி 4ஆம் வீட்டிலே வக்ரமாக இருக்கிறார். 5லே ராகு இருக்கிறார். 10ஆம் இடம் சிம்மமனையிலே சுக்கிரன் சனி இருக்கிறார். 11ஆம் இடத்துல சூரியன் புதன் கேது இருக்கிறாங்க. இப்போ பரவலாக பார்த்தா பெரிய யோக ஜாதகம் போல தெரியாத ஒரு ஜாதகம், ஆனால் மிகப்பெரிய ஒரு யோகம், மிகச்சிறந்த ஒரு பேரரச யோகம் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம். ஏற்கனவே சொல்கிறோம், நம்ம அரச யோக விதிகளில் சொன்னோம், மேஷம் சிம்மம், அதாவது செவ்வாயினுடைய வீடுகள் சூரியனுடைய வீடுகள் வலுத்திருக்கணும், செவ்வாயும் சூரியனும் வலுத்திருக்கணும். அப்போ தான் அவர் அரசியலிலே அரசாங்கத்திலே உச்ச நிலையை அடைய முடியும். அப்போ வலுத்திருக்கணும்னா என்ன? அதிகபட்ச ஒளிநிலையில் அவர்கள் இருக்க வேண்டும். இப்போ செவ்வாய் பாருங்க எப்படி இருக்கிறார், விருச்சிகத்திலே ஆட்சியாக இருக்கிறார். செவ்வாயோடு எந்த பாவ கிரகத்தினுடைய தொடர்பும் இல்லாமல் செவ்வாய்க்கு அதி நட்பு கிரகமான பாக்கியாதிபதியான சந்திரனுடைய இணைவில் ரொம்ப ஜம்முன்னு ஜாலியாக சிறப்பாக இருக்கிறார். செவ்வாய் ஒளிபெருந்திய செவ்வாயாக இருக்கிறார். அந்த சந்திரனும் வளர்பிறை சந்திரனாகவே இருக்கிறார். செவ்வாய் ரொம்ப ரொம்ப ஒளிநிலையிலே நல்ல நிலையில் இருக்கிறார். இப்போ மனோகரகனான சந்திரன் இணைவில் இருக்கிறார். வேறு எந்த விதமான பாவத்தொடர்பும் இல்லை. அப்படின்னா மனநிலை தீர்க்கமான முடிவெடுக்கக்கூடிய, துணிச்சலான முடிவெடுக்கக்கூடிய நிலையில் இருக்குது. இப்போ துணிச்சலை சொல்லக்கூடிய, அதிகாரத்தை சொல்லக்கூடியவன் செவ்வாய், மனநிலையை சொல்லக்கூடிய சந்திரன், ரெண்டு பேருமே நல்ல நிலையில் இருக்கிறாங்க. அதனால தான் தீர்க்கமான நல்ல முடிவையும் துணிச்சலாகவும் எடுக்க முடிகிறது. அடுத்து சிம்மம் எப்படி இருக்கு பாருங்க. சிம்மத்திலே சுக்கிரன் சரியா 15 டிகிரியில் இருக்கு. சிம்மம் மொத்த சிம்ம ராசியவும் தக 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 தகன்னு ஜொலிக்க வச்சிருக்கிறார். அது மட்டுமல்ல, கும்பத்திலே இருந்து குரு பகவான் சிம்மத்தை பார்க்கிறார் தனது 7ஆம் பார்வையாக. இப்போ சிம்மம் பூரணமான ஒளியோடு தக தக தகன்னு தங்கம் மாதிரி ஜொலிக்குது. ஒப்பற்ற ஒளிநிலையில் இருக்கிறது. அந்த சிம்மத்தில் சனி இருந்து இருள் படுத்துகிறதே அப்படின்னா, சிம்மத்தினுடைய கடைசி எல்லையில் 29 டிகிரியில் தான் இருக்குது. அடுத்து ஒரு 8 வச்சாச்சுன்னா அது கன்னிக்குள்ளே போயிடும். கன்னிராசிக்கு போய்விடுவார் சனி. சிம்மம் முழுவதும் சுக்கிரனுடைய ஒளியாலும் குருவினுடைய ஒளியாலும் பளபளவென்று இருக்கிறது. இப்போ மேஷத்தில் ஏதாவது இருள் படிச்சிருக்குதா அப்படின்னா, மேஷத்திலும் எந்த இருள் கிரகங்களினுடைய பார்வையும் படவில்லை. மேஷம் சுத்தமாக அந்த தனது அதிகாரத்தனத்தில் அப்படியே தன் இயல்பில் இருக்கிறது. அதனால் யார் சொன்னதையும் கேட்க மாட்டார். அவருக்காகவே சுயமாக முடிவெடுக்கக்கூடிய திறன் இருக்கிறது. இப்போ சந்திரனுடைய வீடான கடகத்திலும்
எந்த விதமான இருள் கிரகங்களுடைய பார்வையோ தொடர்போ இல்லாமல் கடகமும் பளபளன்னு இருக்கு. மேஷம் நல்லா இருக்கு, கடகம் நல்லா இருக்குது, சிம்மம் நல்லா இருக்குது, விருட்சிகம் நல்லா இருக்குது. அதிகாரங்களை சொல்லக்கூடிய, மனோநிலையை சொல்லக்கூடிய எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால தான் தலை சிறந்த தலைவராக, தலை சிறந்த முதல்வராக, தலை சிறந்த பிரதமராக, இன்றைக்கு உலக தலைவராக போற்றும் அளவிற்கு இருக்கிறார். மோடி அவர்களுக்கு பிறந்ததிலிருந்தே அதிகாரஸ்தானங்கள் மட்டுமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவர் பிறந்ததே அனுஷம் 2ஆம் பாதம். அனுஷம் பூசம், அனுஷம், உத்திரட்டாதி சனியுடைய நட்சத்திரம். அனுஷம் என்றது சனியினுடைய நட்சத்திரம். அந்த சனி பகவான் எங்கே இருக்கிறார்னா சிம்மத்தில் அதிகாரஸ்தானத்தில் இருக்கார். அதே நேரத்தில் அந்த சனியினுடைய நட்சத்திரம் வாங்கிய சந்திரன் இருக்கிறதும் விருட்சிகத்திலே செவ்வாயோடு அதிகாரஸ்தானமான செவ்வாயினுடைய வீட்டிலே இருக்கிறார். சரி, அப்போ ஆரம்ப காலத்தில் நடந்த சனி திசை சிம்மத்திலிருந்து நடந்தது. அடுத்து சனி திசைக்கு அடுத்து புதன் திசை. அந்த புதனும் கன்னியிலும் இல்லாமல் சிம்மத்திலும் இல்லாமல் அந்த பார்டரில் தான் இருக்கிறாங்க. புதன் இங்கே உச்சநிலைக்கும் போகவில்லை, அதே நேரத்தில் சிம்மத்திலும் இருக்கவில்லை. ஏன்னா 0 டிகிரியில் தான் இருக்கிறார். சிம்மத்திற்கும் கன்னிக்கும் இடையில் தான் இருக்கிறார். அதே நேரத்தில் சூரியனுடைய இணைவிலே இருக்கிறார். புதனும் அதிகார கிரகமான சூரியனுடைய இணைவிலே தான் புதன் திசையும் நடந்தது. அப்போ புதன் திசைக்கு அடுத்து வந்த கேது திசையும் அதே கேதுவும் சூரியனுடைய இணைவிலே, கேதுவும் கன்னியிலே 5 டிகிரியில் தான் இருக்கிறார், சூரியனோட இணைவில் தான் இருக்கிறார். அந்த கேதுவும் சிம்மத்தை ஒட்டிய சிம்மாதிபதியினுடைய இணைவில் இருக்கக்கூடிய திசையாகவே இருந்தது. கேது திசையும் அதிகாரத்தை சொன்னது. அதற்கடுத்து சுக்கிர திசை. அந்த சுக்கிரன் பூரணமாக சிம்மத்திலே நடுநாயகமாக 15 டிகிரியிலிருந்து முழு சிம்மத்தையும் சுவப்படுத்திய சுக்கிர திசையாகத்தான் இருந்தது. அடுத்தது சுக்கிர திசைக்கு அடுத்து வந்த சூரிய திசை, சிம்மாதிபதி திசையே. அடுத்து சந்திர திசை. அந்த சந்திரனும் செவ்வாயோடு இணைவிலே லக்னத்திலேயே இருந்து அதிகார ஸ்தானத்திலே இருந்து தான் சந்திர திசையும் நடந்து கொண்டிருந்தது. அடுத்து செவ்வாயினுடைய திசை, லக்னாதிபதியினுடைய திசை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. ஒருவர் பிறந்ததிலிருந்து அதிகாரத்திலே உயர 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 செல்ல வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் அனைத்துமே அந்த ஸ்தானங்களிலிருந்து இயங்க வேண்டும், அந்த ஸ்தானங்களோடு தொடர்பிலே இருக்க வேண்டும். அதனால்தான் சாதாரண தொண்டராக தொடங்கி முதலமைச்சராகி பிரதமராகி உலக அளவிற்கு புகழ்பெற்ற ஒரு தலைவராக உருவாகி இருக்கிறார். அதற்கு காரணம் தசாபுத்தி நிலைகள். என்னதான் யோக ஜாதகமாக இருந்தாலும் அந்த யோகம் கிடைக்கணும் அப்படின்னா அந்த யோகமான கிரகங்களினுடைய தசா புத்திகள் அமைய வேண்டும். மோடி அவர்களுக்கு அப்படி சிறந்த ஒரு நிலையிலே அனைத்து கிரகங்களும் இருக்கிறது. செவ்வாய் தசை கூட 2028 முடியுது. அதுக்கப்புறம் வரக்கூடிய ராகு திசை. ராகும் 5ஆம் இடத்துல இருக்கார், மேனத்தில் தான் இருக்கார், குருவுடைய வீட்டில் தான் இருக்கிறார். அந்த ராகுவும் சூரியனுடைய பார்வையில் இருக்கிறார். சூரியனுடைய பார்வையில் இருக்கக்கூடாது அப்படின்னா கூட அவர் அதிகாரஸ்தானத்தை சொல்லக்கூடிய சூரியன், சுக்கிரன் நினைவில் இருக்கக்கூடிய சூரியன், அதே நேரத்தில் கண்ணியிலிருந்து புதனும் பார்க்கக்கூடிய ஒரு ராகாத்தான் இருக்கார். ராகு திசையும் பெரிய மோசமான ஒரு திசைன்னு சொல்ல முடியாது. அப்போ ஒருவர் பிறப்பிலிருந்து இறுதி காலம் வரை அவருக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் அனைத்தும் சிறப்பானதாக இருந்தால் அவர் கடைசி வரை சிறப்பான மனிதராக, உயர்ந்த மனிதராக இருக்க முடியும் என்பதற்கு மோடி அவர்களுடைய ஜாதகம் ஒரு உதாரணமாக இருக்கிறது. சரி, நாம் இப்போ குறிப்பாக இன்னைக்கு பார்க்க போகிறது மோடி அவர்களினுடைய அந்த உயிருக்கு அச்சுறுத்தலான ஒரு நிலை இருக்குது அப்படின்றது ஜாதகத்திலே எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அவர் சனி திசையில் பிறந்து புதன் திசை, கேது திசை, சுக்கிர திசை, சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை என இப்பொழுது செவ்வாய் திசை நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ செவ்வாய் திசையில் இப்போ புதன் புத்தி போய்கிட்டு இருக்கு. 2025 மேலிருந்து 2026 மே வரைக்குமே புதன் புத்தி போய்கிட்டு இருக்கு. இப்போ விருட்சிக லக்கணத்திற்கு லக்னாதிபதி செவ்வாய். அதனால லக்னாதிபதி மட்டுமல்ல, அவரே 6ஆம் அதிபதியாகவும் வர்றார். அந்த 6ஆம் இடத்திற்குடைய வேலையையும் லக்னாதிபதியே செய்வார். அதே நேரத்தில் சந்திரன் இணைவிலே இருக்கிறார். அவர் ஆரோக்கியமான தேகம் இருக்கும், நோய் வர்றது. ஆனால் எதிரிகள் இவருக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லக்னத்திலே செவ்வாய் இருக்கார். அப்போ எப்போதுமே ஒரு எதிரிகள் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இவர் இருப்பார். ஆனால் அந்த எதிரிகளால் இவருக்கு பாதகம் நிகழுமா அப்படின்னா கண்டிப்பாக நிகழாது, நிகழ முடியாது. அப்போ லக்னாதிபதியே 6ஆம் அதிபதியாக வர்றதுனால இப்போ கடன் நோய் வம்பு, கடன் நோய் எதிரிகளை சொல்லக்கூடிய 6ஆம் அதிபதியாகவும் செவ்வாயே தசை நடத்தி கொண்டு இருக்கிறார். அவர் லக்னத்திலேயே இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த லக்னாதிபதி கெட்டு போயிருக்காரா அப்படின்னா லக்னாதிபதி சந்திரனுடைய இணைவிலே, நண்பருடைய இணைவிலே ரொம்ப நல்லா இருக்கார். எந்த விதமான
பாவகிரகங்களின் தொடர்பு இல்லை. அப்போ கடனோ நோயோ எதிரியோ இவரை எந்த விதமான ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்து புத்திநாதன். அப்போ புத்திநாதன் செவ்வாய் தசையிலே புதன் புத்தி போய்கிட்டு இருக்கு. அப்போ புதன் புத்தி, புதன் யாரு அப்படின்னா விருச்சிக லக்னத்திற்கு அட்டமாதிபதி. இப்போ அட்டமாதிபதி மட்டுமல்ல, ஸ்திர லக்கணத்திற்கு 3 8ஆம் அதிபதிகள் மாரகாதிபதிகளாக வருவா அப்படின்னு சொன்னது மாதிரி 8ஆம் அதிபதியாகவும் இருக்கிறார். அவரே இந்த விருச்சிக லக்கணத்திற்கு மாரகாதிபதியாகவும் இருக்கிறார். அப்போ மாரகாதிபதி அட்டமாதிபதியுடைய புத்தி நடக்குது. அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா, அவர் சூரியனோடு இணைந்து புத்திநாதனான புதன், அட்டமாதிபதியான புதன் அஸ்தகங்கமாகி இருக்கிறார். புதன் இங்கே தனது செயல்பாட்டை செய்ய முடியாத நிலையிலே சூரியனிடம் ஒப்படைத்து விட்டார். இப்போ சூரியன் எப்படி இருக்கார் அப்படின்னா, சூரியன் கேதுவோட 5 டிகிரியில் இறைந்து சூரியனும் இங்கே செயல்பட முடியாத ஒரு நிலையிலே கேதுவிடம் தனது எல்லாத்தையும் இழந்துட்டார். சூரியன் புதன் 2 பேருமே கேது பிடிக்குள்ள இருக்கிறாங்க, கேதுவால் கிரகணப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். சரி, அப்போ அட்டமாதிபதி அவரோடு இணைஞ்ச சூரியன் 2 பேருமே கேது பிடிக்குள்ள இருந்துட்டாங்களே, அப்போ மோசமான நிலையில தான் இருக்கிறாங்களா அப்படின்னா ஆமான்னு தான் சொல்லணும். அடுத்து அந்த 3 பேரும் சூரியன் புதன் கேது 3 பேருமே சனியினுடைய இணைவில் இருக்காங்க. சனி சிம்மத்தில் 29 டிகிரியில் தான் இருக்கிறார், கேது 5 டிகிரியில் தான் கண்ணியில் இருக்கிறார். அப்போ 2 பேருக்கும் தூரம் அப்படின்றது 6 டிகிரி தான். சூரியனும் புதனும் பார்டரில் தான் இருக்கிறாங்க. அப்போ சூரியன் புதன் கேது 3 பேருமே சனியினுடைய அந்த கடுமையான இருளால் சூரியன் புதன் கேது 3 பேருமே கெட்டு போயிட்டாங்க. எதையும் செய்ய இயலாத ஒரு நிலையிலே, நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய நிலையில் இல்லை. இப்போ நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய இல்லை, சூரியன் புதன் கேது 3 பேரும் கெட்டு போயிட்டாங்க அப்படின்னா இவர்கள் தசையிலே நல்லது நடந்திருக்க எப்படி நடந்துச்சு அப்படின்னா, அந்த இடத்துல தான் இந்த சுக்கிரன் சிம்மத்திலே இருந்து 15 டிகிரியிலிருந்து அவரது வெளிச்சத்தை, அந்த வெளிச்ச ஒளியை சனிக்கும் கொடுக்கிறார், சூரியனுக்கும் கொடுக்கிறார், புதனுக்கும் கொடுக்கிறார், கேதுவுக்கும் கொடுக்கிறார். சுக்கிரனால் இந்த 4 ஒளி பெற்று விட்ட. அப்ப இருட்டில் கடந்த இந்த 4 பேருக்குமே வெளிச்சம் கிடைத்து விட்டது. இந்த 4 பேருமே சுபமாகி விட்டார்கள். சுக்கிரன் ஒரு 5 தீபத்தை கையில் எடுத்துட்டு அவர் சனிக்கு ஒரு தீபம், சூரியனுக்கு ஒரு தீபம், புதனுக்கு ஒரு தீபம், கேதுக்கு ஒரு தீபம்னு ஆளுக்கு ஒரு தீபத்தை கொடுத்துட்டார். அப்ப சுக்கிரன்ட்ட இருந்த 5 தீபங்களிலே 4 தீபங்கள் அவர்களுக்கு கொடுத்து அந்த 4 பேருமே ஒளியை பெற்றுவிட்டார்கள். சுக்கிரனுடைய ஒளி இங்கே பங்கப்பட்டு விட்டது. சுக்கிரன் இங்கே பாதிச்சிருக்கிறார். அப்ப சுக்கிரன் பாதிச்சிருந்தார் அப்படின்னா சுக்கிர தசையில தானே இவர் முதலாக முதலமைச்சர் ஆனால். எப்படின்னா அங்கதான் குரு பகவான் மகரத்திலே இருந்து தனது 7ஆம் பார்வையாக சுக்கிரனை பார்த்து குருகிட்ட இருக்கக்கூடிய ஒளி அப்படியே சுக்கிரனுக்கு பாய்ந்து சுக்கிரனும் இங்கே ஒளித்துவமாகிவிட்டார். இதுதான் ஒரு யோக ஜாதகம். நேராக பார்த்தா எல்லாமே கெட்டு போயிருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எவருமே கெடவில்லை, அனைவருமே இங்கே பூரணமான ஒளிநிலையிலே இருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய யோக ஜாதகத்திலே எந்த கிரகமும் கெட்டு போயிருக்காது. எல்லா கிரகங்களும் கெட்டது போல் தோன்றினாலும் நல்ல நிலையில் இருந்தால்தான் அது மிகப்பெரிய யோக ஜாதகம். அந்த வகையில் மோடி அவர்களுடைய ஜாதகம் மிகப்பெரிய யோக ஜாதகம். சரி, அட்டமாதிபதி இப்போ புத்தி நடக்குதே, அப்போ அட்டமாதிபதி கெடுக்க மாட்டாரா அப்படின்னா நிச்சயமாக அட்டமாதிபதி தனக்கான வேலையை கண்டிப்பாக செய்வார். அப்போ செவ்வாய் தசையிலே அட்டமாதிபதியான புதன் புத்தி நடக்கின்ற நேரத்திலே அப்போ அட்டமாதிபதி எதிரிகள் வலுப்பெறத்தான் செய்வார்கள். எதிரி இருக்கும். அட்டமாதிபதின்றது ஆயுள் ஸ்தானாதிபதி. அப்போ ஆயுளுக்கு பங்கம் வரக்கூடிய நிலையும் இருக்கும். ஏன்னா அட்டமாதிபதி முதல்ல கெட்டு போயிருக்கிறார். அப்போ அச்சுறுத்தல் நிறைய இருக்கும் எதிரிகளிடமிருந்து. இந்த காலகட்டத்திலே, அதாவது 2025 மே முதலிலே, அதாவது 2025 மே மாதத்திலிருந்து 2026 மே மாதம் வரை மோடி அவர்கள் மிகவும் கவனமாக இருக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது. ஏன்னா அட்டமாதிபதி சூரியனோடும் கேதுவோடும் சனியோடும் இருக்கிறார். அப்ப இந்த கிரகங்களினுடைய காரகம் உள்ளவர்கள் எல்லாம் அட்டமாதிபதிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்ப அட்டமாதிபதி புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புதன்
வடக்கு திசையை குறிக்கக்கூடியவர். அப்போ வடக்கிலிருந்து அச்சுறுத்தல் வரும். அந்த அட்டமாதிபதியோடு இணைந்திருக்கக்கூடிய சூரியன் கிழக்கு திசையை குறிக்கக்கூடியவர். அப்போ கிழக்கிலிருந்து அந்த வடக்கிற்கு சப்போர்ட் வரும். அந்த அட்டமாதிபதியோடு சனியும் இணைந்திருக்கிறார். சனி மேற்கு திசையை குறிக்கக்கூடியவர். அப்ப மேற்கு திசையிலிருந்தும் எதிர்ப்புகள் வலுப்பெற்று அட்டமாதிபதிக்கு துணையாக இருக்கும். கூட கேது இருக்கிறார். கேது என்பவர் மாற்று இன மொழியை சொல்லக்கூடியவர். அப்ப அட்டமாதிபதி கூட இவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னா இந்த இணைந்தவர்களின் மூலமாகலாம், இவர்களின் கூட்டின் மூலமாக, கூட்டு சதியின் மூலமாக மோடி அவர்களுக்கு ஆபத்தான நிலை இருக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது. இருந்தாலும் இந்த ஆபத்துகளை எல்லாம் கடந்துவிடக்கூடிய நிலையிலே சுக்கிரனினுடைய ஒளி பெற்று இங்கே அட்டமாதிபதி புனிதமாக இருக்கிறார். எனவே எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் மோடி அவர்கள் எதிர்ப்புகளை வென்று விடுவார். அவருக்கு உயிருக்கு ஆபத்தான ஒரு நிலை இல்லை. இருந்த பொழுதிலும் எதிர்ப்புகள் வலுக்கும் என்பதையே தசாபுத்திகள் சொல்கிறது. ஏனென்றால் தசாநாதனான செவ்வாய் 6ஆம் அதிபதி ஆகிறான். புத்திநாதனான புதன் 8ஆம் அதிபதியாகவும் ஆகிறான். அதே நேரத்திலே இந்த ஸ்திரலக்கணத்திற்கு மாரகாதிபதியாகவும் ஆகிறான். மாரகத்திற்கு சமமான ஒரு கண்டத்தை இந்த காலகட்டத்திலே கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறான். இருந்தாலும் தசாநாதன் லக்னாதிபதி இருவருமே வலிமையோடு இருப்பதால் மிகப்பெரிய பாதகங்களை நிச்சயமாக இவருக்கு இந்த நேரத்திலே தர முடியாது. இருந்தாலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி உறவுகளே. மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அன்பு உறவுகள் ஆனந்தமாக அனைவரும் வாழ்க.